Class 12 Physics Current Electricity Example 2.17. A battery has an EMF of 12 volt and connected to a resistor of 3 ohm. The current in the circuit is 3.93 ampere. Calculate terminal voltage and internal resistance of the battery. ஃபஸ்ட்டு நான் கிவன் எழுதிடுறேன். இஎம்எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 வோல்ட்டு, அதோட ரெசிஸ்டர் வந்து 3 ஓம்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் அதோட கரண்ட் வந்து 3.93 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெர்மினல் வோல்டேஜும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கேட்குறாங்க. ஸோ டெர்மினல் வோல்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டர். அதாவது எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் வந்து ரெசிஸ்டரில் நடக்குதோ அதுதான் வந்து டெர்மினல் வோல்டேஜ். அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா V = IR ஓம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3.93 இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3. ஸோ இது இன்ட்டு பண்ணணும். நம்மளுக்கு ஆன்சர் 11.79 வோல்ட்டுன்னு வரும். ஸோ இதுதான் டெர்மினல் வோல்டேஜ். அடுத்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்கனவே ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்போம். R = - V/V இன்ட்டு கேபிட்டல் R அப்படின்றது டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 12 மைனஸ், ஸோ வியோட வேல்யூ கண்டுபிடிச்சது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 11.79 / 11.79 இன்ட்டு ஆரோட வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க 3. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது 0.21 இன்ட்டு 3 / 11.79 வருது. ஸோ இப்போ இது இன்ட்டு பண்ணால் 0.03 வருது, / 11.79. இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 0.05 ஓம் அப்படின்னு வருது. ஸோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0.05 ஓம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கேல்குலேட் தி பவர் டெலிவர்ட் பை பேட்ரி அண்ட் பவர் டெலிவர்ட் பை ரெசிஸ்டர். ஃபஸ்ட்டு பவர் டெலிவர்ட் பை பேட்ரி கண்டுபிடிக்கிறேன். ஸோ பவர் டெலிவர்ட் பை பேட்ரி அப்படின்னா P = I/ε ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் பவரில். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.93, எப்சிலான வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 12 வோல்ட்டு. ஸோ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு 47.1ன்னு வரும். ஸோ பவரோட யூனிட் நம்மளுக்கே தெரியும் வாட். ஸோ அதனால் 47.1 வாட்ஸ்னு வரும். ஸோ பவர் டெலிவர்ட் பை பேட்ரி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து P = I² அப்படின்ற ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது எப்படி டெரிவ் ஆச்சுன்னு கடைசியாக சொல்கிறேன். I²Rனா இப்போ இங்கே வந்து 3.93 இருக்கா, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 3. ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி நான் இன்ட்டு பண்ணால் 46.32ன்னு வரும். புக்கில் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 46.3ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ பவர்னாலே வாட்ஸ் தான். ஸோ அவங்க பவர் டெலிவர்ட் பை பேட்ரி அண்ட் ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ராவாக புக்கில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ரிமைனிங் பவர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் பவர் வந்து இந்த ரெண்டு பவரையும் மைனஸ் பண்ணுறது தான். அப்போது 47.1 வாட்ஸ் மைனஸ் 46.3 வாட்ஸ்னு வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 0.8 வாட்ஸ்னு வருது. ஸோ இதான் ரிமைனிங் பவர். அதாவது இந்த ரிமைனிங் பவர் அப்படின்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும், ஆனால் இதை வச்சு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு I²R அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் பவரு, அதுக்கு ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா ஒர்க் இதை வச்சு பண்ண முடியாதுன்றனால. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் செல் வந்து V = IR. அதே வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து V = - IRன்னு வரும். ஸோ இதுலேயும் IR நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ IR = ஸோ இந்த சைட் கொண்டு வந்துடுறேன் அண்ட் - Vன்னு வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம். இப்போ 2 / 1 ஈக்குவேஷன் போட்டோம் அப்படின்னா IR / IR = - Vன்னு வரும். ஸோ இப்போ II கேன்சல் ஆயிடுச்சுன்னா R by கேபிட்டல் R = - V/V. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலாக தான் வேணும். அப்போ இந்த ஆரை இந்த சைட் கொண்டு வந்துட்டோன்னா இன்ட்டு ஆயிரும். அப்போ - V/V இன்ட்டு R. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபார்முலா டிரைவ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் டெர்மினல் வோல்டேஜ் கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா பவர் டெலிவர்ட் பை பேட்ரி அண்ட் பவர் டெலிவர்ட் பை தி ரெசிஸ்டர் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம்.